ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற இனிமேல் ஃபஸ்ட்டு செமஸ்டராக வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அகாடமிக் கேலண்டர் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்பயுமே வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் தான் வந்து உங்களோட சீனியர்ஸ்க்குமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அகாடமிக் கேலண்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் படிக்க போகிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இருக்குது. ஸோ நான் அட்டானமஸில் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஸோ உங்களை தனியாகவே ஒரு அகாடமிக் கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அகாடமிக் ஷெட்யூல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அகாடமிக் கேலண்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அகாடமிக் கேலண்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தனியாகவே ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்கள் சீனியர்ஸ்க்கு எல்லாமே ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு டைம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அகாடமிக் கேலண்டர்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ அகாடமிக் ஷெட்யூலில் கொடுத்த டேட்டே வந்து உங்களுக்கு ஒரு கேலண்டர் ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து August 11 அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா August 18. இதில் ரெட் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நடுவில் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் இருந்துச்சுன்னா அதை டார்க் க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. அதாவது சாட்டர்டே ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஷெட்யூலில் பார்த்துருப்பீங்க அகாடமிக் ஷெட்யூலில். அதில் என்ன டே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. September 5 வந்து உங்களுக்கு மிலாடி நபி இருக்கும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு CA1 அப்படிங்கிறது எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கான அசஸ்மெண்ட், அதாவது இன்டர்னல் டெஸ்ட்டோட இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே ப்ளூ கலர்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு December 10. இதை தான் உங்களோட அகாடமிக் ஷெட்யூல்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழேயுமே வந்து டேலி பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு பிங்க் கலரில் ஒர்க்கிங் டேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் ஒவ்வொரு மந்த்து எவ்வளோ நாள் வந்து காலேஜ் போக போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 10, ஸோ அடுத்து 22, ஸோ 21 செப்டம்பர் மந்த் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து 22 டேஸ் வந்து போக போகிறீங்க. ஸோ அதேமாதிரி வந்து மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு நாளாக கொடுத்துருப்பாங்க. டிசம்பரில் வந்து 8 டேஸ் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே குமுலேட்டிவ் ஒர்க்கிங் டேஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு டோட்டலாக இந்த செமஸ்டர் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து ஒர்க்கிங் டேஸ் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 82 நாள் வந்து நீங்கள் ஒர்க்கிங் டேஸாக போக போகிறீங்க. அதை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. கீழே வந்து என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷெட்யூல் பொறுத்தவரை BE BTech ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் BR ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செமஸ்டரோட ரீஓப்பனிங் டேட்டும் உங்களுக்கு January 5. இது வந்து நம்ம அகாடமிக் ஷெட்யூலில் பார்த்தோம். இது வந்து நான் அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதே இது வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கு அப்படின்னா ஸோ UG ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது CEG, ACT, SAP, MIT கேம்பஸில் படிக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எண்ட் ஆகிற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 5லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிற ரீஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா August 11. இதில் ரெட் கலரில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தான். உங்களுக்கு CA1 அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது. அது எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் December 10 அதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு உங்களோட செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குமே கீழே டேலி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் இண்டிவிஜுவலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு மந்த் வந்து எவ்வளோ நாள் வந்து ஒர்க்கிங் டேஸாக போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக கீழே குமுலேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஓவராலாக இந்த செமஸ்டர் வந்து எத்தனை நாள் வந்து காலேஜஸ் போக போகிறீங்க அப்படின்னு. ஸோ டோட்டலாக 82 டேஸ் வந்து நீங்கள் காலேஜஸ் வந்து போக போகிறீங்க. ஸோ உங்களுக்கான ரீஓப்பனிங் டேட்டும் நெக்ஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் செகண்ட் செமஸ்டர் எப்போ போவீங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5th January அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அஃபீஷியலான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் பேஜ்லையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.